Hi, hello and welcome to Meenakshi and Meenakshi's Kitchen and Home Appliances. நான் சங்கர். இந்த வீடியோவில் புதுசாக ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் நம்ம லான்ச் பண்ண போகிறோம் நம்ம பிராண்டில். இட் இஸ் கால்ட் as ஆரியா 3500 வாட்ஸில் நம்ம லான்ச் பண்ணுறோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த பிராண்ட்லையும் இல்லை, நான் செக் பண்ணிட்டேன். டபுள் ரெகுலேட்டர் சிஸ்டம் இருக்கிற மாதிரி ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ். மேலே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்துட்டிங்கன்னா எப்பயும் போல் பிளாஸ்டிக் பாடி தான், சரிங்களா. இங்கே மேலேயும் பிளாஸ்டிக் பாடி தான். அதுக்கு மேலே ஹவுசிங் மாதிரி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹவுசிங் கொடுத்துருக்கோம். ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் கிச்சன் டேபிள் டாப்பில் வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ லுக்காக இருக்கும். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இது இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதோடைய ஒரிஜினல் எம்ஆர்பி 10,000 வருதுங்க. ஆனால் இப்போ 50% லான்ச்சிங் ஆஃபர் கொடுக்குறோம். 4,999 அப்படிங்கிற ப்ரைஸில் கொடுக்குறேன். ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோடையும் தரேன். அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி பிராண்டில் நம்ம ட்ரைப்ளை சீரீஸ் இந்த ஃப்ரை பேன் வந்து பயங்கர ஃபேமஸ். இது வந்து 18 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிற இந்த ஃப்ரை பேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எம்ஆர்பி 1,600. ஆனால் இது வந்து 799க்கு நம்ம ரீட்டைலில் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இண்டக்ஷன் பேஸ் இருக்கிற இந்த ட்ரைப்ளை ஃப்ரை பேன் வந்து 100% ஃப்ரீயாக தரப்போகிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் 100 பீசஸ்க்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் தரமாட்டேன். அதுவும் சொல்லிடுறேன். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இது 3500 வாட்ஸ். இது வந்து டொமஸ்டிக்கு மெயினாக நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து 2000 வாட்ஸ் பத்தலை, லேட் ஆகுது அப்படின்ட்டுலாம் சொல்கிறதுனால நாங்கள் 3500 வாட்ஸில் இது பண்ணியிருக்கோம். இது வந்து 100% இம்போர்ட்டட். இது வந்து 100% இம்போர்ட்டட், மார்க்கெட்டட் பை மீனாட்சி, சரிங்களா. நம்ம வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து அசம்பிள் பண்ணி நம்ம இது கொடுத்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு சைனீஸ் லெட்டர்ஸ் இருக்கும், சரிங்களா. இந்த இடத்துல நம்ம லோகோ இருக்கும். இங்கே எல்லாம் பேனல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா. இந்த ஸ்டவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு உங்களுக்கு நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4,999 அப்படிங்கிற ப்ரைஸில் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த நாப் இருக்கிறது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு எல்டர்ஸ் இருக்காங்க, இல்லை குழந்தைங்க இருக்காங்க, இல்லை உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கேஸ் ஸ்டவ் மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து டச் பண்ணிக்கிட்டே இருப்போம், அடுத்தடுத்த நம்பர் போகிறதுக்கு முடியும் டச் பண்ணிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா டச் ஸ்க்ரீனாக இருந்தால் ஈஸியாக இருக்கும், பட்டனாக இருந்தால் அழுத்திக்கிட்டே இருப்போம். ஆனால் அப்படி இல்லை, இது வந்து பூ மாதிரி திருப்பினீங்கனாவே போதும், ரொம்ப நல்லா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டைமர் செட் பண்ணுறதுக்காக, சரிங்களா. டீட்டெயில்டாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஃபேன் ஒன்று கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இந்த 3 சைட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நல்ல ஏர் சர்க்குலேஷனுக்கு வெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ தட் உள்ளே இருக்கிற சூடு வந்து ஈஸியாக சீக்கிரமாக தணிக்கிறதுக்காக, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு ஃபேன் இருக்குது. இந்த ஃபேன் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஃபேன் கொடுத்துருக்கோம். அப்போ தான் உள்ளே இருக்கிற சூடு வந்து அப்படியே வெளியில் அனுப்புறதுக்கு வந்து வசதியாக இருக்கும், சரிங்களா. இப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 3500 வாட்ஸாக நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸில் யூஸ் பண்ணலாமான்ட்டெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட்டும் கிளியர் பண்ணுறேன். தாராளமாக சிங்கிள் ஃபேஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 15 ஆம்ஸ் வந்து தேவையில்லை, 5 ஆம்ஸ் பின்னே போதும். நார்மலாக இருக்கிற 5 ஆம்ஸ் பின்லேயே தாராளமாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், சரிங்களா. அதே மாதிரி இதில் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோ முடிக்கும் இடம் வைக்கலாம். நாங்கள் இது வந்து டொமஸ்டிக்காக தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் வந்து நமக்கு இம்போர்ட் பண்ணும்போது அவங்க நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இது கமர்ஷியலுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம், பாலெல்லாம் கொதிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டீ கடைக்கெல்லாம் கூட நீங்கள் இது சப்ளை பண்ணலான்றாங்க. ஸோ தட் நீங்கள் சின்ன ஹோட்டல், சின்ன மினி ஹோட்டல், கேட்டர்ஸு, இல்லை ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணியெல்லாம் அனுப்புகிறீங்க இல்லையா. இப்போ ஹோம் ஃபுட்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாளாக ஒரு நல்ல குவாலிட்டி இண்டக்ஷன் ஸ்டவ், நல்ல ஸ்ட்ராங்கான பில் குவாலிட்டியோட நிறைய வாட்ஸோட வாங்கணும்னு ஆசைப்பட்டுருவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ரொம்ப ஈஸி டு யூஸுங்க, சரிங்களா. இதில் என்னென்ன வருது அப்படின்னு நம்ம ஒன்றா பார்க்கலாம். இந்த சைடு இருக்கிறது வந்து வாட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இங்கே பார்த்துட்டிங்கன்னா பேட்ரி லெவல், பேட்ரி இந்த சென்ஸ் எவ்வளோ பவர் கன்சப்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது இது காட்டும். இது வந்து வோல்டேஜ் எவ்வளோ வோல்ட் இப்போ வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பவர் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், 5 ஸ்பீடு தான். ஒன்று 500, அடுத்தது 1500, அடுத்தது 2000, அப்புறம் 3000, அப்புறம் 3500, சரிங்களா. 500, 1000லேயே நம்ம எல்லா வேல்யூம் மேக்ஸிமம் முடிச்சுக்கலாம். அதை விட ஜாஸ்தி வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் 2000க்கும் 3000க்கும் 3500க்கும் போங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், 3500 வாட்ஸ்னால் எவ்வளோப்பா பவர் கன்சப்ஷன் ஆகும்னு நீங்கள் யோசிக்கலாம். இதில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 1000 வாட்ஸ் ஈக்குவல் டு 1 மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா 1 யூனிட் கரண்ட். இதுதான் கணக்கு. நீங்கள் இந்த அடுப்பில் 1000 வாட்ஸில் வச்சு 1 மணி நேரம் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 யூனிட் கரண்ட் வரும். இப்போ 2000 வாட்ஸ் வச்சுட்டிங்கன்னா
வச்சிங்கன்னா அரை மணி நேரத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா 1 யூனிட் கரண்ட் வரும். அடுத்தது 3000 வாட்ஸ் வச்சிங்கன்னா 1/4 மணி நேரத்துக்கு வந்து 1 யூனிட் கரண்ட் வரும். சரிங்களா, இதுதான் கரண்ட்டு. ஆனால் உங்களுக்கு வேலை எவ்வளோ ஸ்பீடாக நடக்குதுன்னு பாருங்கள். 500 வாட்ஸில் வச்சு செய்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சுன்னா இதே 3000 வாட்ஸ் வச்சு செஞ்சிங்கன்னா நீங்கள் 1/4 மணி நேரத்தில் அந்த வேலையை வந்து முடிச்சிடலாம். சரிங்களா, ரொம்ப ஈஸி டு கோவாக இருக்கும். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா டைமர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதில் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து க்ளோஸ்அப்பில் நான் டெமோ காட்ட சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து 5 ஆம்ஸ் தான் இந்த பின்னு, தாராளமாக இது போதும். சரிங்களா, உட்கார வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இந்த பீனு காட்டும், ஆனால் வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா, நீங்கள் எப்போ வந்து எவ்வளோ வோல்டேஜ் வந்துட்டுருக்குன்னு காட்டுது பார்த்தீங்களா. வோல்டேஜ் வந்து 229 வோல்ட் வந்துட்டுருக்கு. பாருங்கள் பாருங்கள், பி வந்து 000 இருக்கா, இன்னும் நீங்கள் யூஸே பண்ணல, அதனால பேட்ரி லெவல். அடுத்தது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் பாருங்கள், வோல்டேஜ் 229 அப்படின்னு காட்டுது உங்களுக்கு. இப்போ வந்து எப்போ நீங்கள் வந்து இந்த அடுப்பில் வந்து பாத்திரம் வைக்கிறீங்களோ அப்போ தான் இது வந்துட்டு இந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஆன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பவர் சப்ளை ஆன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 500 வாட்ஸு. 500 வாட்ஸ் தாராளமாக டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டத்துக்கு எல்லாம் தாராளமாக போதும். அடுத்தது வந்து அதுவும் பத்தாது அப்படிங்கிற பட்சத்தில் 1000 வாட்ஸில் நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லா குக்கிங் ஒர்க்கும் உங்களுக்கு 1000 வாட்ஸ்க்குள்ளேயே முடிஞ்சிடும். அதுக்கும் மேலே எனக்கு ஸ்பீடாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2000 வாட்ஸோ 3000 வாட்ஸோ இல்லை வந்து 3500 வாட்ஸோ வச்சுக்கலாம். 3500 வாட்ஸ் எல்லாம் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக உடனே வேலையாகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒர்க்கில் இருப்பீங்க, நிறைய டைமே இருக்காது, கொஞ்சமான டைமில் நீங்கள் சீக்கிரமாக எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணுனீங்கன்னா உங்கள் அடுப்படியில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ப்ராடக்ட் நம்ம மீனாட்சியோடைய இந்த ஆரியா சீரீஸ் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ். சரிங்களா, இங்கே பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக பபிள்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் 3500 வாட்ஸ். கிட்டத்தட்ட புகையே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன். பாருங்கள், சூப்பராக புகை வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தெரியுதாப்பா? பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சுன்னு பாருங்களேன். பாருங்கள் புகையே வருது பார்த்தீங்களா, புகையே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நம்ம போதுங்கிற பட்சத்தில் நம்ம இதை அப்படியே வந்து கம்மி பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃபும் இதுலேயே தான், இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா ஆஃப். அப்படியே கேஸ் ஸ்டவ் மாதிரிங்க, இந்த சைடு பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸு ஆஃபுங்க, இந்த சைடு பண்ணிட்டீங்கன்னா ஆன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒர்க், யார் வேணாலும் ஈஸியாக பண்ணலாம், கவலையே இல்லாமல். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சீக்கிரமாக வந்து தண்ணி வந்து கொதிச்சிருச்சு பாருங்கள். ஓகேங்களா, இப்போது இது வந்து நம்ம மறுபடியும் வந்து ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து டைமர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் 0.00 வருது. 10 மினிட்ஸு மினிமம் வந்து ஆஃப் டைமர் வந்து 10 மினிட்ஸில் இருக்குது. நம்ம கம்மி பண்ணுறதா இருந்ததுன்னா கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு சும்மா உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது 1 மினிட்டில் ஆஃப் பண்ணணுங்கிறதுக்காக 0.1 மினிட் கொடுத்துருக்கேன். 0.01 மினிட் கொடுத்துருக்கேன். எவ்வளோ வாட்ஸ், இது ரெண்டும் மாறி காட்டும் உங்களுக்கு. சரிங்களா, 500 வாட்ஸில் இருக்குது. 0.1 டைமர், 1 நிமிஷம் டைமர் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் இதை வச்சுட்டு அடுத்த வேலை பார்க்க நீங்கள் இந்த இடத்த விட்டே போயிடலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து அந்த 1 நிமிஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகிடும். பாருங்கள், இப்போ கொதிச்சிட்ருக்கு, 500 வாட்ஸில் இருக்குது, கொதி வந்துட்டுருக்கு, 1 மினிட் இருக்குது. மாற்றி இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே காட்டிக்கிட்டே இருக்கும். ரெண்டும் மாற்றி காட்டிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரசம் வைக்கிறதோ, குழம்பு வைக்கிறதோ, பால் காய வைக்கிறதோ, ஒரு டீ போடுறதோ, அது எல்லாமே நீங்கள் மினிமம் 500 வாட்ஸ்லேயே வச்சுக்கலாம். 500 வாட்ஸில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் வேலை செய்யும், அப்புறம் ஆஃப் ஆகிடும், கொஞ்ச நேரம் வேலை செய்யும், அப்புறம் ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஒரு சொட்டு கூட நமக்கு பொங்கி வெளியில் வரும் அப்படிங்கிற கவலையே இல்லாமல் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பொறுத்த முடிக்கும். சரிங்களா, இப்போ 1 நிமிஷம் கழிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் எப்பயுமே பாத்திரம் வச்சுட்டு தான் ஆன் பண்ணணும். பாத்திரம் இல்லாமல் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கனாலும் பயப்பட தேவையில்லை. பாருங்கள், இப்போ வந்து டைம் முடிஞ்சு போச்சு, ஆஃப் ஆகிடுச்சு, 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஆஃப் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பவர் சப்ளை வந்துட்டு இங்கே வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கும், இந்த இடத்துலையும் பிளிங்க் ஆகிட்டுருக்கும். அதே மாதிரி எப்பயுமே நீங்கள் வேலை செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னீங்கன்னா இப்போ பாருங்கள் பின்னாடி வந்து ஃபேன் ஓடிட்டுருக்கு. பின்னாடி இந்த இடத்துல வந்து ஃபேன் வந்து ஓடிட்டுருக்கு. இந்த ஃபேன் ஓடுற சத்தம் நின்னப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணணும். இந்த ஃபேன் ஓடுற சத்தம் நிற்கணும். இந்த ஃபேன் ஓடுற சத்தம் நின்ன பிறகு தான் நீங்கள் வந்து மெயின் சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணணும்.
அப்படி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வோடைய லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது காப்பர் காயில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஐஜிபிடி வந்து நல்லா ஹெவி குவாலிட்டி ஐஜிபிடி கொடுத்துருக்கோம். ஏன்னா 3500 வாட் சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக. பாருங்கள் இப்போ இது வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த ஃபேனுடைய சத்தம் நின்றுடும். இப்போ பார்த்தீங்களா ஃபேன் சத்தம் கேட்குதா பாருங்கள், ஃபேனோட சத்தம் கேட்குது பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஃபேன் வந்து ஓடுற முடிக்க நீங்கள் விட்டுறணும். மெயின் சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணாதீங்க. எதனாலன்னா உள்ளே இருக்கிற காற்று அந்த சூடை வந்து தணிக்கணும். அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக தான் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி தான் அது வேலை செய்யுது. உள்ளே இருக்கிற சூடை வந்து எல்லாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணி வெளியில் தள்ளி விட்டுரும், புஷ் பண்ணிவிடும். புஷ் பண்ண அப்புறமேட்டு உங்களுக்கு ஃபேன் ஓடுற சத்தம் நிற்கும். நின்ன பிறகு தான் மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ரொம்ப நல்லா லைஃப் இருக்கும். ப்ளஸ் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, யார் வேணாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். நல்ல அகலம், நல்ல நீளம், சின்ன பாத்திரத்துலேருந்து பெரிய பாத்திரம் முடிக்கும் நீங்கள் ஈஸியாக வைக்கலாம். நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃப்ரை பேன் வச்சு காட்டினேன் இல்லையா, சின்ன பாத்திரமாக ஒன்று வச்சும் காட்டுறேன். பார்த்தீங்களா இப்போ சவுண்டு நின்று போச்சு பார்த்தீங்களா, பேசிகிட்டு இருக்கும்போதே சவுண்ட் நின்றுச்சு. உள்ளே இருக்கிற ஹீட்டை வந்து கொஞ்சம் தணிச்சிருச்சு, அதனால அப்புறம் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இருங்க நான் உங்களுக்கு சின்ன பாத்திரம் வச்சு நான் உங்களுக்கு இதில் சூடு பண்ணி காட்டுறேன். பாருங்கள் இந்த தட்கா பேன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குட்டி தட்கா பேன் தான், இந்த சைஸ் நம்பர் 7. இந்த சைஸ் நம்பர் 7 இருக்கிற தட்கா பேன் எடுத்து வைக்கிறேன். தட்கா பேன் வச்சுருக்கேன், 500 வாட்ஸில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் சூப்பராக ஒர்க் பண்ணுது. அதாவது சின்னதாக ஒரு தட்கா பேன்லேருந்து ஒரு பிரியாணி பாட் முடிக்கும் தாராளமாக வைக்கலாம். 30 கிலோ முடிக்கும் வெயிட்டும் தாங்கும். சூப்பரான ஆஃபரில் கொடுத்துருக்கேன். எம்ஆர்பி 10,000, இப்போ 4,999 தான் தரேன். 4,999 ஃப்ரீ ஷிப்பிங்லேயும் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி 3500 வாட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த ஃப்ரை பேனும் ஒன்று ஃப்ரீயாக வருது. இந்த ஃப்ரை பேன் 799 நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம். அந்த ஃப்ரை பேனும் இதோட வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வருது. எல்லாத்துக்கும் மேலே என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த 2 மாதம் முன்னாடி நம்ம பயங்கரமாக கேஸ் வந்து க்ரைசஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த டைமில் நார்மலாக இருக்கிற இண்டக்ஷன் ஸ்டவ்வே 4000 ரூபாய்க்கு விற்றோம். அந்த அளவுக்கு ப்ரைஸ் ஹைக் ஆச்சு. இப்போ வந்து கேஸ் தட்டுப்பாடெல்லாம் கம்மியானப்புறம் இப்போ வந்து ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஈஸியாக அவைலபிள் ஆனப்புறமேட்டு இந்த 3500 வாட்ஸே இது வந்து இப்போ வந்து வெறும் 4,999க்கு வந்திருக்கு. ப்ளஸ் ஃப்ரீ ஆஃபரோட. இப்போ இதே அந்த டைமில் இருந்துச்சுன்னா 10,000 ரூபாய்க்கு விற்றுருக்கணும் இந்த அடுப்பு. அந்த அளவுக்கு சேர்த்து போட்டிருப்பாங்க நமக்கு ப்ரைஸு. இப்போ வந்து 4,999க்கு பயங்கரமான குவாலிட்டியோட ப்ளஸ் இந்த சூப்பரான இந்த ட்ரைப்ளை ஃப்ரை பேன் 18 சென்டிமீட்டர்ஸோட ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. பாருங்கள் இந்த ஃப்ரை பேன் வச்சும் காட்டினேன் உங்களுக்கு எவ்வளோ வேலை செஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு இப்போது இந்த தட்கா பேனும் வச்சுருக்கேன், சூப்பராக வேலை செய்யுது. பாருங்கள் ஆவி வருது தெரியுதா, புகை வருது பார்த்தீங்களா, சூப்பராக உங்களுக்கு வந்துட்டு வேலை செய்யும். பாருங்கள் பாத்திரம் எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி இதில் என்னென்ன பாத்திரம் வைக்கலான்னா ஃப்ளாட்டாக இருக்கிற பாத்திரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம், இரும்பு பாத்திரம் எது வேணாலும் வைக்கலாம். எவர் சில்வரும் இரும்பு பாத்திரமும் ஃப்ளாட்டாக இருக்கிற பேஸ் இருக்கிறது எது வேணாலும் நீங்கள் இதில் வச்சு சமைச்சிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் எல்லாருக்கும் மெயினாக இருக்கிற ப்ராப்ளம் வந்துட்டு பால் பொங்கி போகிறது மட்டும்தான். 50 ரூபா போட்டு 1 லிட்டர் வாங்கிட்டு நம்மளுடைய அஜாக்கிரதையினால் கேஸ் ஸ்டவ்வில் வைக்கும்போது பொங்கி விட்டுறோம். நம்ம எப்போ பார்க்கலையோ அப்போ தான் அது பொங்கி ஊற்றும். உங்களுக்கு தெரியும்ல, எல்லாருக்கும் அது தெரியும். அது மாதிரி இருக்கிற அந்த பால் வந்து இதில் எவ்வளோ சிம்பிளிஃபைடாக பண்ணலான்னா, அந்த பால் மட்டும் இல்லைங்க, ரசம், குழம்பு, சாம்பார் எதாக இருந்தாலும் கொஞ்சம் சுண்டை காய்ச்சி வைக்கணும்னீங்கன்னா நீங்கள் 500 வாட்ஸில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பொங்கி வெளியில் வராமல் இருக்கும். சரிங்களா. இப்போ வந்து 1 லிட்டர் சாஸ்பேனில் வந்து நான் 6 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் இப்போ நான் ஆன் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் 2000 வாட்ஸே வைக்கிறேன். உங்களுக்கு அது எவ்வளோ சீக்கிரமாக பொங்குதுன்னு நீங்கள் பாருங்கள். அப்புறம் நான் வந்து பொங்கும்போது நான் 500ல் வச்சும் காட்டுறேன். இப்போ க்ளோஸ்அப் ஷாட் காட்டுவோம், பார்த்துக்கோங்க. க்ளோஸ்அப் மூவாயிரம் வாட்ஸில் வைக்கிறேன். இப்போது 3500 வாட்ஸ்லேயே வைக்கிறேன். நல்லா சூடாயிடுச்சு, ரொம்ப நல்லா சூடாயிடுச்சு. புகை சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ அப்படியே கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் 1000 வாட்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து 500 வாட்ஸில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் மேலே வரும், அப்படியே வந்து உங்களுக்கு உள்ளே இறங்கிடும். பொங்கும் உள்ளே இறங்கும், பொங்கும் உள்ளே இறங்கும். இந்த மாதிரி பொங்கி உள்ளே இறங்கும். நீங்கள் பாத்திரம் மட்டும் கொஞ்சம் பால் வைக்கும்போது நல்லா கொஞ்சம் ஹைட்டான பாத்திரமாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பால் வந்து ஒரு சொட்டு கூட பொங்கி வெளியில் வராமல் நீங்கள் பாதுகாத்துக்கலாம். சரிங்களா. இங்கே பாருங்கள் இப்போ 500ல் வச்சுட்டு நான் அடுத்த வேலை பார்க்க போயிடலாம். நீங்கள்
500ல் வச்சிட்டிங்கன்னா மேலே பொங்கும், அப்புறம் வந்து செட்டில் ஆகிடும், மறுபடியும் வந்து கீழே போயிடும், மறுபடியும் மேலே வரும், மறுபடியும் வந்து கீழே போகும். இது அப்படியே நீங்கள் டீ தூளும் போட்டு விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதுவே டீ ஆகிடும். நீங்கள் கம்மி பண்ணி ஜாஸ்தி பண்ணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸியாக வந்து டீ வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இது வந்து பால் நல்லா சுண்ட காய்ச்சிருச்சு. இது வந்து அப்படியே டீ போடலாம் இப்போது. சரிங்களா, பாருங்கள், டீ தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நாலு ஸ்பூன் டீ தூள் போட்டிருக்கேன். அப்படியே நம்ம சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். டீ போடுறது எவ்வளோ சுலபம் பார்த்தீங்களா? நீங்கள் வச்சுட்டு 500 வாட்ஸில் வச்சுட்டு நீங்கள் அடுத்த வேலை பார்க்கவே போயிடலாம். நீங்கள் நம்ம ஜென்ரலாக என்னங்க பண்ணுவோம், சிம் பண்ணி ஜாஸ்தி பண்ணி அடுப்பு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு நம்ம எப்படி திரும்புவோமோ அப்போ வந்து பொங்கி வந்துடும், எழுந்திருடா அப்படிங்கிற மாதிரி பொங்கி வரும். ஆனால் நம்ம இப்போது இந்த 500 வாட்ஸில் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக உள்ளே போய் மேலே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டீ வந்து ரெடி ஆகிடும். செம்மையாக இருக்குது அந்த ஃப்ரேக்ரன்ஸு. எல்லாத்துக்கு மேலே இன்னொன்று நோட் பண்ணிங்களா, நான் வந்து உட்காந்துட்டு சமைச்சிட்ருக்கேன், உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஃபேன் போடலாம், ஆனால் ஃபேன் போட்டால் என் வாய்ஸ் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுங்கிறதுனால நான் ஃபேன் போடல. ஃபேன் போட்டுட்டு சமைக்கலாம். நீங்கள் ஒரு டூர் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு எல்டர்லி பீப்புளுக்கு வந்துட்டு இந்த நாப் சிஸ்டம் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்கள் அவங்ககிட்ட வந்துட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டிங்கன்னா போதும். 500ல் வைங்க, சமைச்சிடுங்க, அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா, பாத்திரத்தை எடுத்துருங்க அப்படின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் இல்லையா? இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்கான டீ வந்திருக்கு பாருங்களேன். ஸோ தட் இப்போது டீ வந்து சூப்பராக ஆயிடுச்சு. நாங்கள் டீ குடிக்க போகிறோம். மீனாட்சியோடைய இந்த இன்ட்ரடக்ஷன் ஆஃபர், அதாவது ஆரியா 3500 வாட்ஸ் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டாப் இருக்கிற இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இப்போ வாங்கினீங்கன்னா லிமிட்டட் ஃபர்ஸ்ட் 100 கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான். நீங்கள் இப்போ வந்து கேஸ் ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அசால்ட்டாக இருப்போம். ஆனால் கேஸ் எப்போ தீருதோ அப்போ வந்து 1000 ரூபா இண்டக்ஷன் அடுப்பு கூட 5000 ரூபாய்க்கு வாங்குவோம். நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ இது ஆஃபரில் இருக்கா, இப்போ இதுக்கு வந்து ஃப்ரை பேன் ஒன்று ஃப்ரீயாக வருதா, இது ட்ரைப்ளை ஃப்ரை பேன் வருதா, இது 800 ரூபாய்க்கு விற்கிறோமா, ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கா, இதெல்லாம் யோசனை பண்ணிவிட்டு கட்டாயமாக சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 100 கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் லான்ச்சிங் ஆஃபர் தான். இந்த லான்ச்சிங் ஆஃபருங்கிறதுனால ஃபர்ஸ்ட் 100 கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் 4999க்கு இந்த ஃப்ரை பேன் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். இதோடைய சர்ச் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 524. இதோடைய எம்ஆர்பி வந்து 9999, அதாவது 10,000 ரூபாய்க்கு ₹1 கம்மி. இப்போ வந்து 4999 கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கில். இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணுன்னா www.meenakshi.online போய் வாங்குங்க. மேலே பாருங்கள் புது வெப்சைட்டோட URL கொடுத்துருக்கேன், அதில் போய் லாகின் பண்ணிவிட்டு 524ன்னு போட்டிங்கன்னா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்துடும். சரிங்களா, ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1 year கேரண்டி அண்ட் வாரண்டியில் வருது. இப்போ நாங்கள் கொடுக்கறது வந்து உங்களுக்கு இன்க்ளூடிங் GST 18% GST பில்லோட தான் வரும் உங்களுக்கு. இந்த ப்ராடக்ட் வேணும்னா சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க.